ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா, அதாவது மாலுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா திடீர்னு மாலுன்னா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் லீவு பார்த்தீங்களா, பொங்கல் வேற வந்துருச்சு. ஒரு 3 நாள் லீவு கிடச்சிது. அப்படியே சரி ஜாலியாக அப்படியே மாலுக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். ஒரு சிலதும் வாங்க வேண்டியதும் இருக்குது. அப்படியே வாங்கிட்டு ஓகே பண்ணி என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டேன்? என்னமோ கேட்டே, கிளிப்பா? கிளிப்பு கேட்டேன். என்ன கிளிப்பு? ஹேருக்கு. சரி, அது வாங்கிட்டு வேற என்ன வேணும்? வேற எதுவும் இல்ல. அது ஒண்ணுக்காக தான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கா. நான் அங்கேயே வாங்கலாம்னு. அதாவது அங்கேயே வாங்கலாம் தான் இருந்தாலும் சரி போர் அடிக்கல. ஏதாவது வெளியே வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு லீவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, நம்ம அப்படியே ஜாலியா வெளியே வந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிங்க வந்தாச்சு. சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்கு. என்ன போமா? போலாம். சரி போவாங்க. சரி ஓகே, உள்ள போலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும் உனக்கு? எனக்காடா? என்னடா வாங்க? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து சாடுமா இல்ல, நீ முதல்ல உள்ள வந்தோடனே அதான் கேப்பாவே. ஏன்னா முதல்ல உள்ள வந்தோடனே அதான் கேப்பாவே. உள்ள இதுக்கு போயிருமா? என்னது நம்ம அங்க போலாம். இது நம்ம உள்ள இதுக்கு போயிருவோமா? இது ட்ரெஸ் எடுப்போம்ல, அதுக்கு போயிருவோமா? அப்படி போறது அங்கதான் போகணும். எடுக்கணும் இல்ல இல்ல, அதாவது எடுக்கணும்னு தான் இல்ல, நீ எல்லாத்துக்கும் போற இடம்லாம் நீ எடுத்திருக்கியா? இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுமா? இவ வந்து எப்படி எக்ஸலேட்டர்ல ஏறான்னு பாப்போனா. சரி சரி, அது ஏற, நீ ஏற, நீ ஏற பைய பிடிச்சு கூட ஏறும்போது நான் சொல்றேன்னா அவளுக்கு எக்ஸலேட்டர்ல ஏறவே தெரியாது. அவ எப்படி ஏறான்னு மட்டும் பாருங்க. ஏடி இந்த வந்துட்டு இப்ப இவ பாருங்க எப்படி. நான் வந்து இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சின்ன தெருவுல இல்ல, சின்ன தெருவுல இந்த மாதிரி கிடையாதுடா. ஓ கிடையாது, மட்டும் தான் உண்டு. சரி ஸ்டாப் ஆயிட்டுடா. இப்ப வரும் பாரு. டிசம்பர்டா. சரி சரி வா வா. சரி சரி அவ்வளவுப்படுத்தாதடா. சரி வா, யாரு? சரி வா வா. ஏறு வா. எனக்கு இதெல்லாம் பாத்தீங்களா எப்படி எப்படி ஓகே. என்ன ஓகே, அவன் எப்படி ஜம்முன்னு வரான், நம்ம கேமராமேன் ஜம்முன்னு. எனக்கு இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் டைம். இது லிஃப்ட் எல்லாம் கூட சொல்லி போயிரலாம். சரி, இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா எங்க போணும் இப்போ? எங்க விளையாடுவாங்களாடா. சரி, இப்போ டைரக்டா வந்து நம்ம விளையாடுற இடத்துக்கு போயிடணும். ஓகே தானே? அங்கதானே எருவ மாடு மாதிரி வயசாகுது, இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடத்துக்கு கூப்பிடுறான். சரி சரி சரி, என்னது என்னது? கைய பிடிச்சு கூட. சரி சரி, இந்த சைடு நீ ஃபர்ஸ்ட் போ. நீ வாடா. ஒண்ணு இல்ல, காலை கரெக்டா வச்சு ஏற போறது அவ்வளவுதான். நீ இவ்வளவு நாள் தூத்துக்குடியிலே இருந்திருக்கடே. ஓகே, என்ன இப்ப கீழே விழுந்து மண்டை உடையாதுன்னு பார்த்தா எண்ணெய் சேர்த்து இழுத்து தள்ளி விட்டு மண்டையை உடைச்சு வச்சிருவா. எந்த சைடு போடுங்களா? எப்படி போகணும்? மேல இருக்கு. சரி, உனக்கு யாரு தர்றோன்னு என் கைய பிடிச்சுக்கலாம்ல, ஏன் பயப்படுற? யாரு செய்யலனா? வா. சரி அப்போ சும்மா எனக்கு யார தெரியலனா பிடிக்கணுமா? எப்படிடா போறோம்? இந்த வந்து இந்த இருக்கு வந்துட்டு. வா. அதாவது டைரக்டா வந்து நம்ம வந்து விளையாடுற இடத்துக்கே வந்தாச்சு. இவதான் கூப்பிட்டே இருந்தா. பாக்கலாம்னு சொல்றேன். சரி, எல்லாமே விளையாடணும்னா நீ அப்பனா? எனக்கு விளையாடலாம் தெரியாது. நீ விளையாடணும். சரி ஆகும். டிக்கெட் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இல்ல வாங்கிக்கணும். வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. என்னென்ன ஃபர்ஸ்ட் விளையாடணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் அதுக்கப்புறம் இல்ல அப்படி கிடையாது, நம்ம முதல்ல வந்து இது பண்ணிக்கலாம். எத்தனை இது வாங்குவ? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது எப்படி தெரியுமா, இந்த கார்டு தான் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு காயின் மாதிரி இருந்துச்சு. அந்த காயின்ல தான் போட்டு இப்ப 2 காயின்னா ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். சரியா? முதல்ல ஒரு 2 காயின் இருக்கும், அந்த காயினை வச்சுதான் போடுற மாதிரி இருக்கும். இப்ப எப்படின்னா கார்டு மாதிரி வந்துருச்சு. கார்டுல தான் போட்டு விளையாடுவோமா? அவ்வளவுதானே. இப்ப எல்லாத்தையும் 100 ரூபா கொடுத்துருக்கேன். திருப்பி கொடுத்துட்டா நீங்க தந்துருவீங்களா? இது என் கார்டு தானா?
ஓ மறுபடியும் சரி பரவாயில்லையே அப்ப கார்டு எங்களுக்கு தான் அப்படிதானே ஓ இந்த மாதிரி சரி சூப்பர்ல பரவாயில்லண்ணா சரி ஃபர்ஸ்ட் இப்போ என்ன விளாடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் கேம் சரியா ஃபர்ஸ்ட் கேம் வந்து நான் இதுல உன்னோட கோவத்தை இப்போ நான் உன்ன நினைச்சு நான் அடிக்க போறேன் நீ என்ன நினைச்சு நீ அடிக்க போற எவ்வளவு பவர் இருக்குன்னு வச்சு அடிக்க போறோம் சரியா ஓகேவா ரெடியா ஃபர்ஸ்ட் நீயா நானா நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் எப்படின்னு எந்த இருக்கு ஏய் நான் அடிச்சதுக்கு அப்புறம் மேல காமிக்கணும் சரியா ஸ்கோர நீ உங்க ஐயா உங்க அண்ணனை உங்க தாத்தாவை எல்லாரும் நினைச்சு அடிக்க போறேன் ஏய் போட்டேன் எங்க பாரு நீங்கிட்டு வந்துக்கோ அடி வந்து அடிக்கிற அடியில இப்ப மாதிரி அடிக்கிற அடியில நீங்க உங்க அப்பா நினைச்சுதான் அடிக்க போறேன் அடியில எங்க அப்பாவே இருக்காதடா வேறல இப்பதான் ஓகே அதாவது முதல்ல வந்து இதாயிடுச்சு ஆசை ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நான் 435 இப்ப நீ எவ்வளவு அடிக்கணும் பாப்பனா எப்படி சரி ஓகே ஓகே இது கரெக்ட்டா இந்த இதுல அடிக்க இந்த இதுல நான் மண்டையில அடிச்சிராத இதுல அடி இந்த கரெக்ட்டா அடி அடி ஓ மண்டை நினைச்சு தான் அடிக்க போறேன் சரியா கேட்டியா அடி பாத்தல்ல பவரை பாத்தல்ல எங்க அப்பா எல்லாத்தையும் நினைச்சிட்டு நீ அடிச்சிருக்கேன்னு உங்க அப்பா உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தாத்தா உங்க பாட்டி எல்லாரையும் சேர்த்து வச்சு நான் அடிச்சிருக்கேன் சரி ரைட்டு வந்து இது ஓரமா வச்சிரு இன்னைக்குமே எங்க கிட்ட எல்லாம் போட்டி போட முடியுமா சரி இப்ப வந்து அடுத்த கேம் சரியா அடுத்த டே இப்ப வந்து நெக்ஸ்ட் கேம் விளையாடுவோம் நெக்ஸ்ட் வேற என்ன கேம் இருக்கு அந்த முட்டைலாம் இது பண்ணாங்க முட்டைமா அந்த கொக்லின் மாதிரி இருக்கும் அது ஒரு ஆளுக்கு 10 ரூபீஸா அது எவ்வளவுன்னு தெரியல அது போ அங்க போனேன் 10 தானே ஆமா இருக்கும் எப்படி பண்ணனும் சொல்லி நீ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அதாவது ரெண்டாவது கேம் பார்த்தனா இந்த கிட்கேட் இருக்கு இந்த கிட்கேட்டை வந்து எடுக்கணும் உனக்கு எத்தனை கிட்கேட் வேணும் சொல்லு ஒரே இதுல 50 எடுக்கவா இல்ல ஒரே இதுல ஒன்னு எடுக்கறியான்னு பாரு சரியா ஒன்னு எடுக்கறியான்னு எடுக்கறத அப்படியே கம்ப தூக்குற மாதிரி பாரு நான் கம்ப தூக்குறேன் ஓகே பாருடே ஏய் ஆர்டர் நீ பார்த்தனாலதான் இதாச்சு பிளாஸ்டிக் குடுக்க கூடாது தெரியுமா அடியோ இரும்புல கொடுத்துருவாங்க டக்குனு அல்ல பிளாஸ்டிக் ஏமாத்துறாங்க நம்மள ஏமாத்துறாங்களா நீங்க யாரு இப்ப இவ்வளவு டென்டி இது அமுக்கிற கூடாது சரியா இது அமுக்காம ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் மாத்தி 20 செகண்ட் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அது அமுக்க கூடாது அவுட் 10 செகண்ட் தான் இருக்கு இங்க யாரு இருக்கா உங்க தாத்தாவா இருக்காரு எடு இரு வா கரெக்ட்டா வச்சியா அமுக்கு நீ அமுக்கு என்ன நீயும் ஒழுங்கா எடுக்கல சரி எவ்வளவு பூச்சி இது 40 ரூபாய் போயிட்டு என்ன 40 ரூபாய் போயிட்டு 10 ரூபாய் ஒரு இது 20 ரூபாய் இது 10 ரூபாய் தானே ஆமா இது வந்து 40 ரூபா டிக்கெட் 40 ரூபா ஆனா செலவழிச்சது 40 ரூபா சரி விடுங்க நல்லா இருக்கும் அதாவது ஒரு நல்ல ஒண்ணும் பயம்லாம் இல்ல கார் கூட விளையாடுறேன் எனக்கு பயமா இருக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அது வந்து நல்லா இருக்கும் இது எவ்வளவு கேட்பான் விளையாண்டோண்டா சூப்பரா இருக்கும்டா எனக்கு கத்திருவேன்டா சும்மா இரு எனக்கு பயமா இருக்குடா சத்தியமா சொல்றேன்டா அதாவது ஒண்ணு இல்ல அதாவது பாத்தீங்கன்னா விஆர் தானே அது கத்தலாம் மாட்டேன் நான் இருக்க உனக்கு கூட உன் பக்கத்துல நான் உட்கார்ந்துருப்பேன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன் பிராமிஸ் தாத்தா பிராமிஸ் உங்க தாத்தா மேல பிராமிஸ் உங்க தாத்தா மேல பிராமிஸ் நான் வந்து உட்கார்ந்துருப்பேன் சரி எவ்வளவு இருக்கு இன்னைக்கு வந்து அதெல்லாம் பயப்படக்கூடாது பயப்படலாம் ஒண்ணும் ஆகாதுல ப்ரோ ஒண்ணுமே ஆகாது நான் வரலாம் கூட நான் உட்கார்ந்துருப்பேன் பக்கத்துல எதுல உட்கார்ந்துருப்பேன் நான் கூட தான் உட்கார்ந்துருப்பேன் கேளு இந்த குடு சரி ரெண்டு பேரும் உட்கார முடியாது அதெல்லாம் உட்காரலாம் இல்ல உட்காரலாம் உட்காரலாம் நான் பக்கத்துல பயப்படாத நான் தான் இருக்கலாம் உன் மடியில தான் உட்கார்ந்துருப்பேன் உட்காரு சரி உட்காரு ஏறி உட்காந்துக்கப்போ
முடிச்சுக்கோ. நான் வாரேன் போ. இல்ல நான் நிப்பாட்ட சொன்னோனே நிப்பாட்டி. சரி நிப்பாட்டாங்க. நான் இருக்கேன், நீ போ. இல்ல நிப்பாட்ட சொன்னோனே நிப்பாட்டி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணே. ஓகே போட்டுக்கோ. இரு, நான் இருக்கேன். கை இருக்கா? கையை மட்டும் பிடிச்சு போடு. இருக்கு. ஓகே ஏன்னா எந்த இது நல்லா பயங்கரமா இருக்கும், எந்த இது பயங்கரமா இருக்கும். ரோலர் கோஸ்டரா அதான் நல்லா இருக்கும். அதை வைங்க நீ, அதை வைங்க. ஒண்ணு இல்லம்மா, பொம்மை படம் வருமா, அந்த பொம்மை படம் வருமா, அந்த இது வந்துச்சு நல்லா இருக்கும். நிப்பாட்ட சொன்னோனே நிப்பாட்டிடுடா. அப்படிங்களா? சேலை கட்டி இருக்காங்களோ? அந்த மாதிரிலாம் சொல்லாத. சரி அப்ப வேற சொல்லிட்டேன். சரி நான் பக்கத்துல தான்டா இருக்கேன், சரியா? அதுலலாம் கை வைக்க கூடாது. கை வச்சுன்னா அதுல கரண்ட் அடிக்குங்க, அதுல கை வைக்க கூடாது. சூப்பர். டேய் பக்கத்துல தான்டா இருக்க, சரியா? எப்படி இருக்கு? பயமா இருக்குடா. எப்படி இருக்கு? என்ன மட்டும் வீட்டுல என்ன டார்ச்சர் பண்ண? எனக்கு கிட்ட இருக்கு. அப்படி இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன். கண்ணு திறக்க மாட்டேன்டா. கண்ணு தொற சொல்ற. நான் இப்ப தெரியுதா? தெரியுதா? தெரியுது. சத்தியமா சொல்ற பாரு, நான் பார்க்க மாட்டேன்டா. நைட்டு தூங்க மாட்டேன்டா. இந்த மாதிரி என்ன வச்ச நைட்டு தூங்க மாட்டேன்டா. இருக்கேன் பக்கத்துல. பாரு ரைட், நேரா பாரு. நேரா பாரு. சரி என்னாச்சு? பாத்து எப்படி இருந்துச்சு? நீ ஒரு வாட்டி உட்காந்து பாரு. எப்படி இருக்கு? சரி ஒண்ணு இல்ல. அதான் ரொம்ப பயம், அவ்வளவு பயம். வீட்டுல மட்டும் நான் டார்ச்சர் பண்றேன். சரி வா. காய்ச்சலே வந்த மாதிரி ஆயிட்டு, கை காலம் குளிர ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு பயப்படுற? காலம் மாறி ஆகுது எனக்கு. தெரியும் என்ன பாடுபடுத்தி இருக்க. என்ன காய்ச்சலே வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணாவது, அதெல்லாம் கொஞ்சம் பதட்டம், அவ்வளவுதான். உட்காந்து பாருடா. அம்மாடி எப்படி இருந்துச்சு? அடுத்த இதை விட சூப்பரா உனக்கு ரேஸ் மாதிரி அதெல்லாம் வேற வந்தா உட்கார வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அப்புறம் உங்க அப்பா சொத்தை நீ தான் எடுத்து எழுதி கொடுக்குற. பரவாயில்ல, என்ன கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி இப்போ அடுத்ததுக்கு போகணும். அடுத்த ஒரு சில ஜாமான் வாங்கிட்டு இருக்கு, அங்க பாப்போமா? ஓகேவா? செப்பல் பாப்பா. சரி இப்ப செப்பல் பார்க்க போகணும். சரி பாப்போம், ஆனா எடுக்க மாட்டோம். சரி ரைட் வா. செப்பல் ஒரு நல்ல செப்பலா முதல்ல எடுக்கணும். இப்போ எடுக்கும் போதெல்லாம் 100 ரூபா செப்பலே தான் எடுத்துட்டு இருக்கேன் உனக்கு. சும்மா இல்ல, ஆனா உண்மையில சொல்ல ஊசியில எடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு வச்சிருமா. ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு தயவு செஞ்சு நானாவது 100 ரூபா செப்பல்னு சொல்லதான் செஞ்சேன். என்ன தெரியுமா சொல்றா? இதுல ஒரு செப்பலை எடுப்பாலாம், எடுத்துட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணணுமா, ரீல்ஸ் பண்ணிட்டு வச்சிடணும். போட்டு வேணும். இந்த மாதிரி லாங் ஹீல்ஸா எடுத்து தான் நான் ரீல்ஸ் நாங்க இருந்து பண்றேன். அப்புறம் கலத்தி அப்படியே வச்சிருவோம். யாரும் பாக்காம கேமராலாம் வச்சிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போட்டுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாருக்கு ஏத்தாப்ல டேய் இந்த கலரும் சூப்பரா இருக்குடா. என்னது வேணுமா? போட்டு போக்குமா? பிடிச்சிருந்தா பாத்துக்க, ஆனா எடுக்காத.
ஏன்னா என்ன காசு கிடையாது, எல்லா காசும் கேம் போட்டாச்சு. சரி போட்டு பார்ப்போம்டா. போட்டு பாரு போட்டுட்டு பார்த்துட்டு அப்படியே வச்சிடணும், எடுக்கலாம் கூடாது. எடுக்கிறதுக்கெல்லாம் காசு கிடையாது. சூப்பரா இருக்கா? டேய் நல்லா இருக்கா? அப்படி நீ போட்டுக்கோ. நல்லா பாத்துட்டியா? என்னது வாடவா? மாலையில மாமாட்ட விட்டுறாது என்ன, போடு அங்கிட்டு. பார்த்தமா எடுத்தமா அப்புறம் வாங்கணும்லாம் நினைக்க கூடாது, ரொம்ப தப்பு. நல்லா இருக்கா? பாத்துட்டியா? நல்லா இருக்கா? பாத்துட்டியா? அடிக்காத மேலாம் வலிக்குது. அங்கேயும் மேல வச்சு அடிச்சிட்டா, அங்கேயும் வச்சு அடிக்க. கொஞ்சம் சாப்பிட கூட வச்சு லாங் ஹீல்ஸா பாப்போம். 4 லாங் ஹீல்ஸ் தானே? ஸ்டூல் இருக்கா? ஸ்டூல் எடுவாங்க, அது ஏறி நிக்கிறியா? லாங் ஹீல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவங்களோட பாடாபடுத்தாது சும்மா. சரி நீ இது பாரு, வேற பாரு. அங்கிட்டு இதுதான் பண்ணுவோம். சரி இப்போ உங்களுக்கு நம்ம ஷூ பார்க்கலாம். ஷூவா? சரிவா, இப்போ உனக்கு பார்த்துட்டாங்க. நம்மளுக்கு எப்பவுமே 100 ரூபா செப்பல் தான்ப்பா. நமக்கு எப்பவுமே 100 ரூபா செப்பல்னால 3 வருஷம் யூஸ் பண்ணிருக்கேன், அது என்னைக்குமே உழைக்கும். 300 ரூபா 400 ரூபா செப்பல் எடுப்பீங்க வச்சுக்கோங்களேன், உழைக்காது. 100 ரூபா செப்பல் எடுங்க, சூப்பரா இருக்கும். யாருமே எடுக்க மாட்டாங்கடா. எப்படின்னா உண்மையில பாப்பா, அதாவது நான் ஒரு செப்பல் வச்சிருந்தேன், அது கரெக்டா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு செப்பல் வாங்கினேன். எடுக்க விடாம. சரி, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு செப்பல் வாங்கினேன். அந்த செப்பலை காலேஜ் முடிக்கிறவரை நான் அதை போட்டுட்டு இருந்தேன்னா பாத்துக்காங்களேன், அப்ப எவ்வளவு தரமான, என்ன பிராண்டு நினைக்க, லோக்கல் பிராண்டு, சூப்பரா. பிராண்ட் அது சொன்னா அப்புறம் அது இதாயிரும். பிராண்ட் நேம்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் இதாயிரும். உனக்கு எடுக்கணும்னு சொன்னது எங்க இருக்கு? எனக்கு அங்கிட்டு அந்த சைடு போனேன். சூப்பரா இருக்குன்னா ஷூ அதெல்லாம் பார்க்கதான் முடியும், வாங்க முடியாது. கம்பு பை கொண்டு வந்திருக்காங்க. என்னது? கம்பு பை மட்டும் வாங்கிட்டு வா, கடை கடைன்னு எடுத்து போட்டு அப்படி கிளம்புவோம். ஒரு செருப்பு 100 ரூபா செருப்பான எடுத்தாரவா? 100 ரூபா செப்பலா? அண்ணன் ப்ரோ 100 ரூபா செப்பலுக்கு உண்டா? ஸ்டார்டிங் ரேட் 200 ரூபா. 100 ரூபா செப்பலாம் கிடையாது. இதுல வேற நான் கேட்டேன், நீ தானே கேட்ட. நீ சொல்ற, மத்தவங்க பாத்துட்டு போறாங்க, என்னமோ 100 ரூபா செருப்பு கேட்ட மாதிரி இவன் தான் கேட்டான். ஆனா நம்ம இங்க விட நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் தெரியுமா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரகரகமா நல்ல டிசைன் மாடல்லாம் வச்சிருப்பாங்க. நான் இப்ப போட்டிருக்கிறது வந்து 200. எது 200-ஆ? காட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தா 50 ரூபா செப்பல் எது எடுத்தாலும் எங்க அப்பா எடுத்து கொடுத்தது. இதுக்கப்புறம் யார் எடுத்து தரணும்? நான் தானே எடுத்து கொடுக்கணும். சரி இதுக்கப்புறம் யாரும் எடுத்து கொடுக்கணும்? நீ தானே எடுத்து கொடுக்கணுமா? எடுத்து தரேன். கழுத்துல இருக்கிற செயினை கழட்டு, உனக்கு எவ்வளவு நாள் எடுத்து தரேன். கழுத்துல இருக்கிற செயினை கழட்டு, ஒரு செயினை கழட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோல இருக்கிற எல்லா செப்பலும் எடுத்துக்கலாம். நமக்கு ஷூ தான் இருக்கு, நம்ம ஷூ வந்துருச்சுன்னா வா பாப்போம். அதாவது பர்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பர்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கும். பாப்பா பாருங்க, செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நம்ம என்ன இதுல என்ன 1 லட்சம் 2 லட்சமா அந்த பர்ஸ்ல வைக்க போறோம்? வைக்க போறது இப்ப 50 ரூபா 20 ரூபா 100 ரூபா வைக்க போறோம். 100 ரூபா தாண்டி இந்த பர்ஸ்ல இடம் பத்தாது. பர்ஸ் வாங்கலாம், பிரச்சனை இல்ல. பர்ஸ் வாங்குறதுலாம் மேட்ரு இல்ல, பர்ஸுக்குள்ள காசு இருக்கிறது தான் மேட்ரு. ஷூ பாப்போம், ஷூ போய் பாத்துட்டு வருவாங்க. சூப்பரா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்குன்னா இது எந்த இதுனா போட்டா இது போட்டு பார்க்கலாமான்னு கேட்டு போயிருக்கோம். சரி இது போட்டு பாப்போம் எப்படி இருக்கு கேட்டுமா. அப்புறம் இன்னைக்கு அவரு பாவம், அவரு இன்னைக்கு வச்சு அவரை பாடாப்படுத்திரும் நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாமான்னு கேட்டு வாங்க ப்ரோ. இந்த ஷூ போட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கும் நடந்தா. ஷூ போடும். சரி நமக்கு டீல கொண்டு வந்து, நமக்கு இல்லையா டீ? நமக்கு டீ வந்துச்சுன்னு நினைச்சேன், உங்களுக்கு அப்புறம் டீ நமக்குன்னு நினைச்சேன். ஆமா ப்ரோ, நான் நினைச்சேன் டீ தான் வருது, நமக்கு தான் வருதுன்னு நினைச்சேன். இல்ல சீரியஸா தான் நினைச்சேன், நான் அப்படிதான் நினைச்சேன். டீ வந்தோடனே நமக்கு தான் கொடுக்காங்கன்னு நினைச்சேன். வாங்கிட்டு வா. அப்படியே ஒரு வாக்கு போமாடா. இல்ல எல்லாம் வாசிலேயே பார்த்து எல்லாம் சட்டையும் சின்னத்துல போய் போட்டு பார்த்து. ஆமா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லா சட்டை எல்லாம் போட்டு பார்ப்போம். ஆனா வாங்க கூடாது சொல்லிட்டேன், இதான் உனக்கு ரூல்ஸ். கூட்டு வரும்போது அதான் சொல்லி கொடுத்தேன், சொல்லிதான் கூட்டு வந்தேன். எதுனாலும் பாத்துக்கோ போட்டு பாத்துக்கோ, ஆனா வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் கூட்டு வந்தேன். ரைட், அது முதல்ல சொல்லியிருப்போம் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு. ஆனா பர்ச்சேஸ் பண்ண போற ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த என்னதுன்னா அந்த இதான கிளிப்பு தானே, அந்த கிளிப்பு தான் வாங்குறதுக்கு தான் இவ்வளவு இது இங்க போர்க்கலாம். சரி ரைட்டு, இப்படி நல்லா இருக்குடா. கிட்ட நின்று நல்லா இருக்கும்.
கிட்ட எப்படி இருக்கு? நான் பார்க்கவே செய்யறோம், நீ நிக்கலாம் முடியாதுடா. போட்டோ எடுல கலக்கு போதுமா? சரி ரைட்டு, சரி ரைட்டு, அவ்வளோதான் போதும். இதுக்கப்புறம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போட்டதுக்கும் பிற காசு கட்டுற மாதிரி ஆயிடும். அதனால கழட்டிட்டு வச்சுட்டு அடுத்தடுத்து போகும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செப்பலுமே இது ஏன் செப்பல் இல்லை, கேமராமேன் செப்பல் தான். சரி வீடியோக்காக எடுத்து இந்த செப்பல் போட்டு வச்சிருக்கேன். ஏன் செப்பல் அவன் போட்டிருக்கான், அதான் 100 ரூபா செப்பல். இது எவ்வளோ வாங்கினா? 300 ரூபாயா? சரி பரவாயில்ல. நான் இந்த செப்பல் எவ்வளோ தெரியுமா? கரெக்டாக சொல்லு, கரெக்டாக சொல்லு. 120. 100 ரூபா. இதோட குறைஞ்சது 50 ரூபாய்க்கு வாங்கிருப்பான். இருந்தா வாங்கலாம், இங்க விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. எங்க வாங்க. சரி வாங்க அடுத்த போ. என்னோட கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்து கூட. நம்ம கூலிங் கிளாஸ் இருக்குல்ல, வேண்டாம் சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன்பா வாப்பா. அதாவது இப்போ வந்து எவருக்கு ரொம்ப கேட்டுட்டு இருந்த ஒரு இதை எடுக்க போறோம். எடுத்துக்கோங்க தான் இருக்கும். கேர்பின் இங்க தான் இருக்குமா? கேர்பின் ரைட் வா. சரி ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அவ கேட்டுட்டு இருந்தது வந்து இதுதான். போதும், ஒண்ணு போதுமா இல்ல ஒரு டப்பா வேணுமா? ஒண்ணு போதுமா டப்பா வேணுமா? ஒன்னாலாம் வாங்க முடியாது, டப்பாவை தான் இதாதான் வாங்க முடியும். ஒண்ணு மட்டும் தான், ஒண்ணுலாம் வாங்க முடியாது. சரி வாங்கிக்கோ. ஒரு இதுக்காக அங்க இருந்து 5 கிலோமீட்டர் வந்திருக்கு இந்த கேர்பினுக்காக. இந்த கேர்பினுக்காக 5 கிலோமீட்டர் வர விட்டா என்ன, எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படின்ட்டு அதை வாங்குறது. சரி வாங்கிக்கோ. என்ன எதுக்கு? ஏன் வாங்க வேண்டாமா? பார்த்தாச்சு, வாங்க வேண்டாம். கிளம்பலாமா? அப்போ இதுக்குதான் எனக்கு காலையில இருந்துட்டு எனக்கு கிளிப் வாங்கணும் இருந்தியா? என்ன கீழே போய் வாங்கணும். நான் இவ்வளவு பெரிய வாங்கிக்கோ. அதாவது இவ்வளவு பெரிய மாலுக்கு வந்துட்டு ஒரு கிளிப்பு கூட வாங்கலாம்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். நம்ம பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒண்ணு பேருக்காது எடுடி. ஓகே, இது வந்து ஒரு 2 இது 6 ரூபா. சரியா? 2 இது 6 ரூபாயா? 6 ரூபான்னு போட்டிருக்கு. 6 ரூபாவா? அப்ப அதிகமா இருக்குல்ல. 6 ரூபாங்க. சும்மா ஒரு நிமிஷம் இந்த பாருங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? சும்மா இருக்கு. அது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து பிடிச்சிட்டு 2 பீஸ் மட்டும். சரி வாங்கிக்க. என்ன செய்ய வந்ததுக்கு இதையாவது 2மே வாங்க சொல்றேன். 6 ரூபா கொடுத்து வாங்கு. வேண்டாமா? அப்பனா உனக்கு இது வேண்டாமா? மட்டுமா? அப்ப உனக்கு எத்தனை வேணும்? ஃபுல்லா வேணுமா? இது 6 ரூபா கொடுத்தானு சிரிச்சுவாங்கடா. சும்மா கொண்டு போய் கொடு. அக்காது ஒரு பீஸ் போதும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஓகே அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். அவங்க என்ன சொல்றாங்க? ஓகேவா? சரிவா. நீதான் குடுக்குற, நானும் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு அசிங்கமா நமக்கு அசிங்கம் இல்லையா? பாருங்களேன். இப்ப வந்து இவதான் பில்லு போட போறானே. நீதான் பில்லு போட போற. நான் போட மாட்டேன். சரி ரைட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பின்னாடி நின்னுக்கோங்க. கேமராமேன் பின்னாடி நின்னுக்கோங்க. லைன்ல தான் நின்று பில்லு போடணும். நீ பக்கத்துல நல்லா இருக்கே. அசிங்கமா இருந்தா 2 பேரும் ஒண்ணும். நான் அவங்க 260 ரூபாய் கேவலப்படுத்துறோம். சும்மா இருடா. நாங்க 2 மட்டும் ஆமா 9 ரூபா சில்லறை இல்லையா? இதுவே நான் தான் கொடுக்குறேன். கொடுப்பா உனக்கு எல்லாம் மொத்தமா கணக்கு வச்சு நான் கொடுத்துருவேன். அங்க ஒரு 200, அது ஒரு 50 ரூபா, 210, 50. அங்க ஒரு 200, இங்க ஒரு அப்புறம் ஒரு 50 சில்லறதான் இருக்கு. இந்த 10 ரூபா தான் இருக்குதான் கடைசி. அந்த அக்காவே சிரிக்காங்க. 1 ரூபீஸ் வாங்கி என்ன மனசு, நம்மளுக்கு என்ன தேவையோ அதானே வாங்க போறோம். அதுக்காக சரி 1 ரூபீஸ் சில்லற. இந்தப்பா 260ல உனக்கு நான் வந்து 4 ரூபா கொடுத்துறேன். இன்னும் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4 ரூபா கொடுத்துருக்கீங்க. 4 ரூபா கொடுத்துறேன். உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இன்னும் விளையாடுறதுக்கு நீ வந்து 24 ரூபா. உனக்கு வந்து நான் போனஸா 24 ரூபா நீ வச்சுக்கோ. 200 ரூபா மட்டும் தான். அப்படி ஒண்ணு எனக்கு பிச்சை போட வேண்டாம். கணக்கு கரெக்டா இருக்கணும். 200 ரூபா மட்டும். கேமுக்கு 200 ரூபா நான் கொடுத்தேன். 200 ரூபா கொடுத்தியா? சாரி அவ எனக்கு கொடுத்தா 200 ரூபா கொடுத்தியா? 200 ரூபா மட்டும் தந்தா போதும். பாவம் நீயே எனக்கு 20 ரூபா 24 ரூபா உனக்கு குடுக்கற ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கோடா. நீ வேற எதுக்கு 200 ரூபா தந்து நீ கஷ்டப்படுற? சரி பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கோ. அதாவது இவ்வளவு நேரம் அந்த மாலை சுத்தி வந்து கடைசியில எவ்வளவு 9 ரூபாய்க்கா
9 ரூபா. நான் 6 ரூபா 6 ரூபாய்க்கு இந்த கேர்பின் வாங்கியிருக்கு. நான் 6 ரூபாய்க்கு பால்கோ வாங்கி தின்னுருப்பேன். நான் பால்கோ வாங்கி தின்னுருப்பேன். வா போவோம். இரு 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 வா 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 சீக்கிரம் வா. என்ன கேவலப்படுத்த இதெல்லாம் வச்சுட்டு எப்படி அடுத்த தடவை எப்படி நான் கூட்டு வர போறேன்னே தெரியல. அந்த அக்காலாம் சிரிச்சுட்டு வராங்கடா. எனக்கு கேவலப்படுத்துறியாடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன என்ன பாத்துட்டு இருக்க? இவன் நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என் பர்ஸ்ல இருக்க காசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு விடுவோம். இடத்த காலி வீட்டு 6 ரூபா தான் காலியாச்சு. 6 ரூபா தானா? 6 ரூபா தானே இல்ல, 6 ரூபாவும் காசு தான். சரி வாடா. எனக்கு துண்டு இல்ல துண்டு வேணா. என்ன துண்டு? துண்டுடா குளிக்கிறதுக்கு. துண்டு அடியா? ஆனா உன்னோட பழைய சேலை இருக்கு, அதை வச்சு தொலைச்சு அதை வச்சு போதும். இதுக்கப்புறம் இங்க என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். எல்லாத்தையும் அப்படியே என் பர்சனல் எல்லா காசையும் சாலி முடிச்சிருவா. என்னது போ அப்படி வாங்கிச்சு உள்ள இருக்கும். ஆனா ஆக மொத்தம் நான் செலவு பண்ணவே இல்லை, அவதான் செலவு பண்ணா. நான் செலவே பண்ணல, அவதான் செலவு பண்ணா. நீ பாத்திருக்கியா? சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, சீக்கிரட்டா சொல்லக்கூடாது. சாப்பிட்டுருக்கேன் எல்லாம். உள்ள போயிட்டு வருமா? வேண்டாம் போயிட்டு வருவோம், ஆனா வாங்க வேண்டாம். வேணா புடிச்சிட்டு வருமா? சரிப்பா. வாசம் வேணா பிடிச்சிட்டு வரும். சாப்பிடணும்னு தோணிடுவா. அதான் கிளம்பியாச்சுன்னா போவோம், வீட்டுக்கு போவோம். எப்பறனா அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு கேட்டுட்டு இருப்பா. பாத்தீங்கன்னா எங்களால முடியல. இவ கிறங்கிட்டா அங்க லேண்டு, அந்த இதுல லேண்டால இந்த கண்ணுல அதை பார்த்து இவ கிறங்கி போயிட்டா. அதுல இருந்து இவளுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா அங்க மொத்தம் பர்ச்சேஸ் பண்ற மைண்ட் செட்ல தான் வந்தோம். அது கேம்லயே போயிருச்சு, எல்லாமே புசுக்குன்னு போயிருச்சு. பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன ரொம்பலாம் கிடையாது, சும்மா வந்தோம் ஒரு ஜாலியா அப்படியே ஃபன்னா அப்படியே வந்துட்டு போலாமே அப்படின்ட்டு. ஏன்னா லீவ் வந்து 3 நாள் லீவ் பொங்கலுக்கு. அதனால பொங்கலும் சிறப்பா நீங்க பார்த்து நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. அதனால இப்போ சரி ஒரு நாள் லீவ்ல அது சரி நீங்க வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியே வந்தோம். இவ்வளவு நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ முடியல, இவளுக்கு கிறங்கிட்டா. எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. சரி வீட்டுக்கு போமா, பசிக்க ஆரம்பிச்சு. ஆமா ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜூஸா? என்னோட ஜூஸுக்கு மட்டும் கழிச்சுக்கோ. சரி ஓகேயா? கரெக்டா இருக்காப்பா. இவ சரியான ஆளுதான். துட்டு விஜயத்துல இவன் மட்டும் இல்ல, எல்லாரும் இப்படிதான் இருப்பேன். யாரெல்லாம் இப்படி இருப்பாங்க தெரியல. அப்படிலாம் கிடையாது. நான் என்ன கேட்டிருக்கனோட காசுலாம் கொடுத்து என்னைக்குமே சும்மா ஜாலியா தான் சொல்றேன். ஆனா என்னைக்குமே வந்து அதிகமா நான் செலவு பண்ணதை விட இவதான் எனக்கு எப்பவுமே அதிகமா செலவு பண்ணியிருக்கா. இப்போ எனக்கு இவதான் செலவு பண்ணிட்டு இருக்கா. இப்போ கூட எல்லாமே இவதான் செலவு பண்ணா. நாங்க இப்ப சும்மா சொல்லிக்கிறோம். ஆனா அது வந்து அந்த 200 எனக்கு வேற எதுக்கு வச்சிருந்தா அதை நீ தான் எனக்கு வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சில்லறை வேற எடுத்துட்டு வரல, பைசாவும் நாங்க எடுக்கல. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. சரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம பார்க்கலாம்ண்ணே. நல்லா ஃபன்னாகவே நம்ம வந்து இதை விட பயங்கரமாக இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் என்ன. சரியா? சரி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதாவது எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணி சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் நாங்கள் கூடலாம் இருக்கோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவும் நீங்கள் உங்களோட லவ் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும், எப்பவும் தொடர்ந்து இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் என்ன. சரி கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாமா? சரி பாய், லவ் யூ ஆல், டாடா பாய்.